அவருடைய மார்பிலே பாய்ந்திருந்தது. சிறுவனை பார்த்து கேட்கின்றான் தசரதன், யாரப்பா நீ அப்படின்னு. அப்பத்தான் சொன்ன, ஐயா எனக்கு கண்ணு தெரியாத தாயும் தந்தையும் சலபோசினி அப்படின்னு எங்க அம்மா அப்பா, என்னுடைய பெயர் சிறுவனன். அவங்க கண்ணு தெரியாம காட்டிருப்பாங்க. அவங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிக் போகக்கூடிய வல்லமை எனக்கு மட்டுமே உண்டு. அதனால தண்ணி வைக்கிறது சொன்னாங்க, தண்ணி எடுக்க வந்தே இப்படி அநியாயமா என்னை கொண்டுட்டியப்பா, நீ யாரு என்று கேட்கும் பொழுது தசரதன் கமன் கலங்கி அந்த தாய் தந்தை கிட்ட கூட்டிக்கிட்டு போன, பிள்ளைய தூக்கிட்டே போன, கொண்டு போய் அந்த கண்ணு தெரியாத தாய் தந்தை கிட்ட கொடுத்தேன். ஐயா தெரியாம தவறு செஞ்சுட்டேன், முருகன் நினைச்சு நான் பாடத்தை கொடுத்தேன். ஆனா சின்ன பையன் உங்களுடைய மகன் இழக்க போகக்கூடிய தருவாயிலே இருக்கின்றான் என்று சொல்லும் பொழுது அந்த கண்ணு தெரியாத தாயும் தந்தையும் கதறுகின்றார்கள். இனி இந்த உலகத்துல எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போகணும்னா யார் எங்களுக்கு துணையாக வருவார்கள் என்று வேதனையோடு சொல்லி அந்த இடத்தை சாபமண்டை கொடுத்தார்கள். தசரதா, என்னுடைய மகனை நீ அநியாயமாக கொண்டு விட்டாய். நான் எப்படி என்னுடைய பிள்ளையை பிரிந்து தவிக்கின்றனோ அதே போல நீயும் உன் மகனை பிரிந்து தவிப்பாய். சாபத்தை கொடுத்தாங்க. தசரதன் முதல்ல சிரிச்ச, பிறகு அழுதான். என்ன காரணம்? அந்த நேரத்திலே தசரதனுக்கு குழந்தை கிடையாது. அதனால இந்த முனிவருடைய வாக்கினால் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சந்தோஷத்துல சிரிச்சா, பிறகு இவ்வளவு நாள் சென்று இந்த குழந்தை பிறந்தால் அநியாயமாக என்னை விட்டு பிரிந்து விடுவானோ அப்படிங்கிற சாபத்தை கொடுக்கிறார்கள். அதனால் தசரதன் அடுத்து அழுதார். இது முடிந்தது. இது யாருக்கு தெரியும்? நிச்சயமாக கைகைக்கு மட்டுமே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா. அடுத்தபடியாக அயோத்தியிலே 14 வருஷம் எவன் ஒருவன் சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் நிச்சயமாக அழிவு உண்டு அப்படிங்கிற காரணத்துக்கு பின்னால் கதைக்கோட்டவனுடைய வரவினால் உலகத்திலே 4 குழந்தைகள் பிறந்தார்கள். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் அப்படி 4 பேர் பிறந்தார்கள். பருவத்தை அடைந்தார்கள். இவள் வாங்கிய அந்த சாபம் நினைவுக்கு வந்தது. அதனால் ராமன் காப்பாற்றப்பட வேண்டும். காட்டுக்கு அனுப்பினால் தன்னுடைய மகன் இருந்தாலும் பரவாயில்லை, மகன் இருந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற நோக்கத்திற்காக ராமனை காட்டுக்கு அனுப்பி தன்னுடைய மகனை நாடாள வேண்டும் என்ற நிபந்தனையை சொன்னால் கைகேயி. அதே போல அன்று எப்படி ராமாயணத்திலே ராவணன் அழியப்படணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ராமனை கைகேயி காட்டுக்கு அனுப்பி வைத்து ஒரு ராமகாவியத்தை உருவாக்கினாலோ அதே போல இந்த இடத்துல உன்னால் இந்த இடத்துல ஒரு கதை உருவாக வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் கைகையில் இன்னும் போல உன்னை நான் வாழ்கிறேன்னு சொன்னமா. சரி, நான் சொன்னதுக்கு நான் கேட்டதுக்கு நீங்க சொன்ன பதில் உண்மையான பதிலா இல்லன்னு வேணா மறுத்து பேசும். நல்லா யோசிச்சு பதில சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அந்த கேள்விக்கு விளக்கம் என்ன அப்படி நான் கேட்டேன். இந்த வரை நீங்க கதையை சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க சொன்ன கதை நான் கேட்டதுக்கு உண்மையான பதிலா இருக்க. உண்மையான பதில். உண்மையா? உண்மை. இந்த தெய்வத்தறிக, இந்த தெய்வத்தறியல் உண்மைதாமா? இந்த ஊர் மக்கள் அறிக்கை நீங்க சொன்னது உண்மை. இந்த ஊர் மக்கள் மீது ஆணையாக சொல்லக்கூடிய கருத்து உண்மை. மனச்சாட்சிக்கு பயந்து பேசுங்க. என்னைக்குமே மனச்சாட்சி சொன்ன உண்மையா? சத்தியமா உண்மை. உண்மையா? 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 உண்மைதாமா? உண்மைதான். கொஞ்சம் அரட்டி பார்த்து விரட்டுற மாதிரி தெரியல. சொல்ற கருத்து தெரிவிக்கும் எதுக்கு பயப்படணும்? எப்படின்னா வில்லுக்கு வந்து விஜயகாந்த் அப்படின்னு சரி ஆரம்பத்துல சொன்னதை இப்ப நீங்க பிடிச்சீங்க. இதுதான் அறிவாளிகள் அப்படின்னு. ஏன்னா சிலவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விட்டு உடனே மத்த கதையை தொட்டுவாங்க. ஆனா வில்லுக்கு வந்து விஜயகாந்த் கிடைக்காது. விதுரை யாரு? யாருடைய சாபத்தால் வேசிகள் பிள்ளையாக வந்து பிறந்த மகாபாரத்தை அப்படின்னு பார்த்தா மாண்டவிகர், ஆணி மாண்டவிகர் சொல்லக்கூடிய ஒரு முனிவன். அந்த முனிவனை கொண்டு போய் ஒரு அரசனாகப்பட்டவன் கழுவலை ஏத்துகிறான். அவன் கழுவலை ஏற்றிய பிறகு அப்பத்தான் அவன் உயிராகப்பட்டது புரிந்து சென்று யமதர்மை கிட்ட கேட்டதா, ஐயா எதற்காக என்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை, என்ன காரணம் அப்படி கேட்டாரு. அவர்தான் யமதர்மை சொன்னாரு, ஐயா ஆணி மாண்டவியா, நீ ஏற்கனவே சிறுபடியாக இருக்கும்போது நிறைய கொடுமைகளை செய்திருக்கின்றாய். அந்த கொடுமைக்காகத்தான் உனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படி யமதர்மை சொன்னார். பார்த்தா இவன் பார்த்தா நீ எனக்கு சாபத்தை கொடுத்தாய், ஆனா நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு அவதான் சொன்னா, நீ பூலோகத்தை ஒரு வேசிகளின் பிள்ளையாக பிறந்து இந்த உலகமே உன்னை வேசி பெற்ற பிள்ளை அப்படி சொல்லுவாக போடா அப்படி சாபத்தை கொடுத்தான். அந்த யமதர்மன் வந்தான். மகாபாரத்தில் வந்து எப்படின்னா கண்ண மூடிக்கிட்டு பிறந்ததால் ஒரு பிள்ளை, அதே போல வந்து பாண்டு பிறந்தது ஒரு வகை, விதுரம் பிறந்தது வேசுகோடு வேலைக்காரியோட கூடி பிறந்த பிள்ளைதான் விதுரன் அப்படி சொல்லக்கூடிய. விதுரம் பிறந்துட்டா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச பிறகு அவன் போகும்போது எல்லாருமே சொன்னாங்களா, அந்த போற மாதிரி விதுரம் யாரு வேசிக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னாங்க. அப்ப அந்த சொல்லை அவனால் தாக்க முடியல. அவதான் சிவனை நோக்கி தவம் இருக்கிறான். சிவபெருமானை இந்த சொல்லை நீ எனக்கு மாத்தனே அப்படின்னா. அப்பத்தான் சிவ தனுசாகப்பட்டவை சிவபெருமான் கொடுக்க, இதனால் இந்த வில்லை வைத்துக்கொள், இந்த வில்லை வந்து என்னைக்கு நீ ஒடுக்கின்றாயோ அன்னைக்குத்தான் அந்த
சொல்லு மாறு, அது வரைக்கும் இந்த சொல்லு மாறாது. இந்த வில்லுக்கு யாரு அப்படி கேட்டா விதுரன் அவள் உலக மக்கள் சொல்லட்டும் அப்படின்னா. அதனாலதான் அதாவது சிவ தனுசாகப்பட்டதை கையில் வைத்திருந்தான். துரியோதனையும் என் பக்கம் சேர்த்துக்கிட்டான். யாரு? விதுரனை. அதை வச்சுக்க சிவ தனுசை இவனை யாராலுமே அழிக்க முடியாது அப்படின்னு துரியோதனை சேர்த்துக்கிட்டான். சேர்த்த பிறகு கடைசியில இவர் வந்து அறிவுரை சொன்னார். விதுரை சொல்லுவாரு, அதே துரியோதனா பஞ்ச பாண்டவர்கள் யாரப்பா? பூரவ தம்பி கட்டானே, அவனுக்கு ஒரு 4 குடிசை மாதிரி கொடுக்க கூடாதா அப்படின்னு அறிவுரையை சொல்றான். அறிவுரையை சொல்லும்போது அப்பதான் துரியோதனை கோபப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டான். எப்படி நீ என்ன எனக்கு அறிவுரையை சொல்ற? நீ யாருக்கு பிறந்தவன்? நீ ஒரு வேசிக்க பிறந்தவில்லை, நீ எனக்கு அறிவுரையை சொல்ல அப்படின்னு கேட்க. அப்பதான் விதுரை பார்த்தா என்னைக்கு இந்த சொல்லி வெளிவந்ததோ இன்னி நம்ம இருக்க கூடாது அப்படின்ட்டு உள்ள முடித்தான். இமயமலையை நோக்கி தவம் பண்ண போயிட்டான். அவன் போன பிறகுதான் அங்க இருந்தது 99 பேர் துரியோதன கூட்டம். அப்ப வில்லுக்கு யாரு அப்படி கேட்டால் விஜயன் கிடையாது. விதுரை இதான் நீங்க கேட்ட கதைக்குள்ள விளக்கம் போதுமா? சொல்லுக்கு அகத்தியன் வீணுக்கு வாரி எதையும் தெரியாம கலைக்கதை நீங்க மத்தவங்ககிட்ட விளையாடுங்க. நானும் கேள்விப்பட்டேன் கலைக்கதை எந்த வழியிலும் அசைக்க முடியாது, நீங்க ரொம்ப பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன். ஒரு ஆளு 3 நேரத்துக்கு வரல, ஏன் வரிசையா வரல அட்டி சொல்லாம. ஆமா அந்த அளவுக்கு கேட்டுடா. வில்லுக்கு விஜயன் அப்படிங்கிறது உலகம் விஷயம். ஆனா இது ஏன் கதையை நீங்க பாராட்ட அவசியம் கிடைக்காது. ராமாயணத்தை கோர்வையா சொல்லிக்கிட்டு வந்தீங்கல்ல, அது ஒரு சின்ன விஷயம். ராமாயணத்தை வந்து முக்கியமாக ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு தெய்வம் அந்த ராமாயணத்துக்குள்ள அடங்கி இருக்கு. ஆனா நான் கேட்கறது ராமனை கேட்கிறேன். உலகமே கையெழுத்து இன்னும் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான தெய்வம், அந்த தெய்வமாகப்பட்டது யாரு? அதே ராமாயணம் தான். ஒரு பாட்டை பாடிவிட்டு இசை நாடகம் உங்களுக்கு பாடத்தையும் தெரியுமா? ஒரு கல்வியத்தை படிச்சுட்டு வந்தீங்களோ? 2 நாளைக்கு முன்னால கேட்டேன். அதுவே ஓடி போய் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தா நான் கேள்விப்பட்டுட்டே வரகிறீங்க. கலைக்கண்ணே அரண்டு வர்றாருப்பா அப்படின்னு. ஒண்ணும் தெரியாதுப்பா.